ஃபர்ஸ்ட் அந்த நான் உங்களுக்கு அனுப்ப நோட்ஸ்ல அந்த இன்ட்ரோடக்ஷன், இந்த படைப்பாற்றல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதை ஒத்திசைவு மாதிரினா என்ன, இந்த வில்லியம் கார்டன் இதை எதுக்காக கொடுத்துருக்காரு அதெல்லாம் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இப்போ பாருங்க, வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரி. இதுல பாருங்க, சினெக்டிக்ஸ் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான சினெக்டிகோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அந்த ஒத்திசைவான அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை வந்து அதான் சினெக்டிக்ஸ் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான சினெக்டிகோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது பாருங்க, வெவ்வேறு விஷயங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட இணைப்பில் கொண்டு வருவது. அதெல்லாம் சார், வெவ்வேறு விஷயங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட இணைப்பில் கொண்டு வருவது. இப்போ ஒரு இசை நிகழ்ச்சி எடுத்துக்கங்க. வயலின் ஒருவர் வாசிப்பாரு, தபைலா ஒருத்தர் வாசிப்பாரு, இப்படி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு இசைக்கலைஞர் வாசிப்பாங்க. ஆனா எல்லாமே கரெக்டா கோர்வையா வரும்போது அந்த பாடல் வந்து சிறப்பாக அமையுது. அந்த சுத்தி இருக்க அந்த ஆர்கெஸ்ட்ரா, அந்த இசைக்கலைஞர்கள் அந்த பொருத்தமான இசை அவங்க கரெக்டா எல்லாரும் கரெக்டா கொடுக்கலைன்னா அந்த பாடல் சிறப்பா வராது. அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியரும் மாணவரும் ஒத்திசைவோடு நடந்துக்கிறணும். மாணவர் ஆசிரியருக்கு ஒத்திசைவோடு நடந்துக்கணும், ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒத்திசைவோடு நடந்தால் தான் அந்த கற்பித்தல் சிறப்பாக இருக்கும். இந்த படைப்பாற்றல் உத்தியையும் மாணவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த சினெக்டிக்ஸ் என்பது இணைப்புகளை உருவாக்குதல், அதாவது வெவ்வேறு விஷயங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட இணைப்பில் கொண்டு வருவது. குறிப்பா அந்த சினெக்டிக்ஸ் என்பது இணைப்புகளை உருவாக்கணும்னு சொல்றாங்க. இது முதல் பாயிண்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஒத்திசைவு மாதிரி வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் ஜே கார்டன் மற்றும் அவரது கூட்டாளிகள். எப்ப கண்டுபிடிச்சா 1961 படைப்பு சிந்தனையை மேம்படுத்த, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த படைப்பு சிந்தனையை மேம்படுத்தத்தான் உருவாக்கினர். பாருங்க, புதுமைகளின் வளர்ச்சிக்கு இது மிகவும் சுவாரஸ்யமான அணுகுமுறையாகும். புதுமைகளுடைய வளர்ச்சிக்கு வந்து இது சுவாரஸ்யமான அணுகுமுறையாகும்.